நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அவ இன்னும் சாகல, அவ இன்னும் சாகல. சீதா, அவ உயிரோட தான் இருக்கா. சீதா அழாத சீதா. இல்லங்க, நீங்க யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அபி உயிரோட தான் இருக்கா. ஏன் அபி உயிரோட தான் இருக்கா? சீதா நீ வா, அழாத. நான் சொல்றத கேளு, அழாத வா. வா. அம்மா சொல்லு ஸ்ரீஜா. நீ என்ன பண்ற? நீ சஞ்சீவ் ரூம்குள்ள போய் பார்க்க நல்ல பெருசா இருக்கிற அபி போட்டோவை எடுத்து ஹால்ல மாட்டி அதுக்கு மாலை போடு. அதுக்கப்புறம் மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். சரி, நீ வாடி, போய் எடுத்துட்டு வரலாம். நீ போ. சரி வா. அழாத சீதா, சொல்றத கேளு, அழாத. நான் சொல்றத அம்மா அழாதம்மா. ஆகலங்க, அபிக்கு எதுவும் ஆகலங்க. அவ உயிரோட தாங்க இருக்கா. அழாதம்மா. ஏ சிந்தாமணி, எதுக்கு இந்த போட்டோ எடுத்துட்டு வந்த? அபி போட்டோ இங்க வச்சு மாலை மாட்ட போறோம். நீ என்னது மாலை மாட்ட போறியா? அபி என்ன சாகலன்னு சொல்லிட்டு இருக்க? போட்டோ எடுத்துட்டு போய் உள்ள வை. சீதா, சீதா. சீதா, இறந்து போனவங்களுக்கு போட்டோ மாட்டி மாலை போடுறது முறை. ஐயோ, நீங்களும் எங்க இப்படி பேசுறீங்க? அபி சாகலன்னு சொல்றல. ஐயோ, எல்லாரும் என்ன நம்புங்க. அபிக்கு ஒண்ணு ஆகல. உயிரோட இருக்கிற அபிக்கு மாலை போட்டா நிஜமாவே ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? ஐயோ சீதா. ஐயோ மா, என்ன பாத்துட்டு இருக்க? போட்டோ மாட்டு. நான் போய் மாலை எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் எடுத்து வா. வேணா சிந்தாமணி, சீதா, கையில சொன்னா கேளு. நீ இப்படி வா. வான்னு சொல்றல வா. சிந்தாமணி, சொன்னா கேளு. சிந்தாமணி வேண்டாம். வா இந்த பக்கம். வா. இல்ல, வா. அபி சாகல, அபி சாகல. அவ போட்டோக்கு மாலை போடாதீங்க. சீதா. சீதா. ஏன் அபி சாகல? எனக்கு நான் சொல்றத அமைதியா கேளுங்க. உட்கார். சொன்னா கேளு. சீதா. வேண்டாம், அபி போட்டோக்கு சொன்னா மாலை கேளு. போடாத. சொல்லுங்க. அபி போட்டோக்கு மாலை போட வேணாம்னு சொல்லுங்க. அபி சாகல. நிறுத்துங்க. என்ன பண்றீங்க நீங்க? எதுக்கு நீங்க அபி போட்டோக்கு மாலை போட வந்தீங்க? அபி இறந்துட்டா. ஏய், யார் சொன்னா அபி இறந்துட்டான்? போலீஸ் சொன்னாங்க. உங்க பிரதர் ஒய்ஃப் அபி ஓடுற ட்ரெயினுக்கு முன்னாடி விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இல்ல, என் அபி சாகல. நான் நம்ப மாட்டேன். சஞ்சீவ், அபி செத்துட்டா. நம்ப மாட்டேன். டெட் பாடி நேர்ல பாத்துட்டு வந்த நாங்க சொல்றோம், நீ நம்ப மாட்டியா? மாமா, நீங்க சொல்லுங்க. அப்போதான் அவன் நம்புறானான்னு பாக்கலாம். ஆமா சஞ்சீவ், அபியோட பாடிய நாங்க எங்க கண்ணால பார்த்தோம். இல்லப்பா, நீங்க பார்த்தது அபியே இல்ல. நீ எப்படி சொல்ற? இறந்தது அபி இல்லன்னு? இறந்தது அபிதான். இல்ல இல்ல இல்ல, இறந்து போனது அபியே இல்ல. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். நான் அபிய காதலிச்சிருக்கேன், அவ கூட வாழ்ந்திருக்கேன். எனக்கு தெரியும். அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா. என்ன இது கதையா இருக்கு? அபிய நீ காதலிச்சா அவர் ரயில்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டது இல்லன்னு ஆயிடுமா? எனக்கு தான் தெரியும் சொல்றேன்ல. நான் அபி கூட வாழ்ந்திருக்கேன், அபிய ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்கேன்.
கோழை மாதிரி ட்ரெயின்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிற கேரக்டர் இல்ல. அபி தைரியசாலி, தன்னம்பிக்கை உள்ளவன். அடுத்தவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற அபி எப்படி தற்கொலை பண்ணிப்பா? யாராவது மனசு உடைஞ்சு வாழ பிடிக்காம தற்கொலை பண்ணிக்க போனா கூட அது அபியால தாங்கிக்கவே முடியாது. அவங்கள தடுத்து தன்னம்பிக்கையா பேசி அவங்க வாழ்றதுக்கு தைரியத்தை கொடுக்கிறவன். என் அபி வயித்துல இந்த குடும்பத்தோட வாரிசு வளருது. இந்த குடும்ப சந்தோஷத்துக்காக இந்த வீட்டை விட்டு போன அபி தற்கொலை பண்ணி தான் குழந்தைய அழிப்பாளா? என்ன ஸ்ரீஜா இவன் இப்படி பேசுறான்? அபிக்கு இவன் கொடுக்குற பில்டப்ப பார்த்தா இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே நாம சொன்ன பொய்ய மறந்து அபி சாகல நம்பிடுவாங்களோ? அம்மா அதுக்கு நான் விட மாட்டேம்மா. நம்புற மாதிரி பேசி அபி செத்துட்டான்னு நம்ப வைக்கிறேன் பாரு. அபிக்கு என் மேல கோவமா இருக்கலாம், அதுக்காக அவ சாக மாட்டான். அவ சாகல, எனக்கு தெரியும். எங்கயோ நல்லபடியா இருக்கா. நீங்கெல்லாம் யாரையோ பார்த்துட்டு வந்து அபி இறந்து போனதா நினைச்சிட்டு இருக்கீங்க. இததான் சஞ்சீவ் நானும் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இங்க இருக்கிற யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான் சஞ்சீவ். ஆனா தற்கொலை பண்ணி இறந்து போன டெட் பாடி கழுத்துல நீ அபி கழுத்துல கட்டின தாலி எப்படி வந்துச்சு? நகை நட்டு வேணும்னா கூட மாறலாம், தாலி மாறுமா? இறந்து போன பொண்ணு கழுத்துல அபியோட தாலி இருந்தா அது அபி தானே? நீங்க இப்படி கேட்கறதுனால நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன். என்ன உண்மையை சொல்ல போற? நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் அபி கழுத்துல கட்டின தாலி கல்யாணத்துக்கு சந்தோஷ் வாங்கிட்டு வந்த தாலி இல்ல. இவ என்ன அபி போட்டிருந்தது சந்தோஷ் வாங்கிட்டு வந்த தாலி இல்லைங்கிறா? புதுசா ஒரு குண்டை தூக்கி போடுறானே. ஐயோ சஞ்சீவ், சந்தோஷ் வாங்கிட்டு வந்த தாலி அது இல்லனா வேற எந்த தாலி? சஞ்சீவ், நம்ம கல்யாணத்துக்கு கோயிலுக்கு போக ரெடி ஆயிட்டு இருக்கியா? ஆமா. சஞ்சீவ், நான் உன்னை கேட்பேன், அதை நீ எனக்காக மறுக்காம செய்யணும். கேளு அபி. என்னது இது? திறந்து பாரு. ஏய்,
ஏய், தாலி இருக்கு. என்ன சஞ்சீவ், இது என்ன தாலின்னு உனக்கு தெரியலையா சஞ்சீவ்? நல்லா யோசிச்சு பாரு. ஞாபகம் வந்துருச்சா சஞ்சீவ்? நம்ம கும்பிடுற சாமி என் கூட துணைக்கு இருந்து உன் கையால என் கழுத்துல விழ வச்ச தாலி தான் இது. உனக்கு ஞாபகமே இல்லையா? உன் விருப்பம் இல்லாம தான் இது என் கழுத்துல விழுந்தது. ஆனா இன்னைக்கு இந்த தாலிய நீ உன் விருப்பத்தோட என் கழுத்துல கட்டணும்னு நான் ஆசைப்படுறேன் சஞ்சீவ். சந்தோஷ் நம்ம கல்யாணத்துக்கு புது தாலி வாங்கிட்டு வந்திருக்காருதான். ஆனா நீ சந்தோஷ் வாங்கிட்டு வந்த தாலிய என் கழுத்துல கட்டுறதை விட உன் கையில இருக்கிற சாமி கொடுத்த இந்த தாலிய நீ என் கழுத்துல கட்டினாதான் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கட்டுவியா? கட்டுறேன் அபி. என் கையில இருக்கிற இந்த சாமி கொடுத்த தாலியே உன் கழுத்துல நான் கட்டுறேன். இப்ப எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்குமே இறந்தது அபி இல்லைன்னு. அபி கழுத்துல இருக்கிற தாலி சாமி கொடுத்த தாலி. ஸ்ரீஜா, தாலி மாறின விஷயம் தெரியாம நம்ம பிளான் இப்படி மண்ணை கவிழ்ச்சடி. அதான் உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல, போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. அபியை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும். என்னம்மா நைட் சாப்பாடா? ஆமாண்ணே, சாப்பிடுறீங்களா? என்ன சாப்பாடு? அவிச்ச முட்டையும் ராகி புட்டும். ராகி புட்டா? இது எங்கம்மா உனக்கு கிடைச்சது? இந்த தெரு முனையில வீட்ல செஞ்சு விக்கிற ஒரு கடை இருக்கு. அவங்க கிட்ட போய் நான் எனக்கு ராகி புட்டு செஞ்சு கொடுங்க, நான் அதுக்கான பணத்தை கொடுத்துட்றேன்னு சொன்னேன். செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஏம்மா கடையில போய் யாராவது ராகி புட்டா அது இதுன்னு கேட்பாங்களாம்மா? பொரோட்டா பூரின்னு வாய்க்கு ருசியா வாங்கி சாப்பிட வேண்டியதானம்மா? இல்லண்ணா, நான் நிறமாச கர்ப்பிணியா இருக்கேன். டாக்டர் என்கிட்ட நல்ல சத்தான சாப்பாடை சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் வயிற்றுல இருக்கிற குழந்தை ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் வயிற்றுக்கு ருசியா சாப்பிட ஆரம்பிச்சா என் வயிற்றுல இருக்கிற புள்ளைக்கு எப்படி ஆரோக்கியம் கிடைக்கும்? அதான் என் புள்ளையோட ஆரோக்கியத்துக்காக சத்தான சாப்பாடு சாப்பிடுறேன். நீ சொல்றதும் சரிதான். நல்லா ஆரோக்கியமா சாப்பிடுதாயே. உனக்கு உன் வயிற்றுல இருக்கிற புள்ளதான் முக்கியம். நம்ம எல்லாரும் வாழ்றதே நம்ம பிள்ளைங்களுக்காக தானே. அது சரிண்ணா, நான் உங்களை பார்த்த உடனே கேட்கணும்னு நினைச்சேன். இந்த வயசுல நீங்க ஏன் ராத்திரி கஷ்டப்பட்டு கண் முழிச்சு வாட்ச்மேன் வேலை பாக்குறீங்க? எல்லாம் என் பிள்ளைங்களுக்காக தான்மா. என்ன சொல்றீங்கண்ணா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை. ஆமா, நீ ஏமா இந்த கட்டடத்துல தங்கி கஷ்டப்படுற? என் குடும்பம் நிம்மதியா சந்தோஷமா இருக்க நான் உங்களை விட்டுட்டு இங்க வந்துட்டேன். என்னம்மா சொல்ற? கொஞ்சம் விளங்குற மாதிரி தெளிவா சொல்லுமா. அத சொல்ல இன்னைக்கு ஒரு ராத்திரி பத்தாதுண்ணா. சரி விடுமா, உன் துக்கத்தை சொல்லி ஏன் கஷ்டப்படணும்? நீ சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடு. நான் அப்படியே பில்டிங்கை சுத்தி ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன்.
என்ன பாப்பா இது? கொசு நம்மள இப்படி கடிக்குது. மேஸ்திரி அப்பவே பில்டிங்ல கொசு இருக்கும்னு சொன்னாரு. நான் ஏதோ சாதாரணமா நினைச்சுக்கிட்டு கொசு பத்தி வாங்காம வந்துட்டேன். இப்ப கொசு நம்மள தூங்க விடாது போலயே. என்ன பாப்பா பண்றது? டாக்டர் வேற நான் நல்லா தூங்குனாதான் நீ ஆரோக்கியமா இருப்பேன்னு சொன்னாரு. ஆனா என்னால கொசு கடையில தூங்க முடியாது பாப்பா. இந்த ராத்திரியில நம்ம வேற எங்கேயும் போய் தூங்கவும் முடியாது. இப்போ என்னதான் பண்றது? சரி பாப்பா, அம்மா உனக்கு கொசு கடிக்காம இருக்க புடவையில விசிறி விடுறேன். நீ நல்லா தூங்கு, சரியா? இப்படியே தினமும் போகும்னு நினைக்காத பாப்பா. நாளைக்கு கண்டிப்பா நாம தூங்க ஒரு நல்ல இடமா பாத்துருவேன். நீ கவலைப்படாத. படுக்கலாம். அம்மா. பாப்பா, ராத்திரி கொசு கடியில சரியா தூங்காததுனால ஒரு மாதிரி அசதியா இருக்கு பாப்பா. வேலையில சேர்ந்து 2வது நாளே மேஸ்திரி கிட்ட லீவ் சொல்லவும் முடியாது. அது மட்டும் இல்லாம நேத்து வாங்கின சம்பளம் உனக்கு மருந்து மாத்திரை வாங்கவும் நான் ராத்திரி சாப்பிடவும் சரியாயிடுச்சு. நாம இன்னைக்கு நல்லா சாப்பிட கண்டிப்பா நான் வேலை பார்த்தே ஆகணும். அதனால நான் இன்னைக்கு கஷ்டம் பார்க்காம எப்படியாவது வேலை பார்த்துடணும் பாப்பா. நைட்லாம் கண்ணு முழிச்சு பார்த்துக்கயா. சரி. இன்ஜினியர் வந்துட்டாரு. இன்ஜினியர் சார் வாங்க வாங்க. என்ன மேஸ்திரி, ஒர்க்லாம் நல்லா போதா? எல்லாம் நீங்க சொன்ன மாதிரியே போகுது சார். உள்ள வந்து பாருங்க வாங்க. புள்ளத்தாச்சி பொண்ணை போய் சித்தால் வேலை பார்க்க விட்டுருக்க. ஏமா அந்த கல்ல கீழே இருக்கேம்மா. இல்ல சார். யோ, இதான் நீ பில்டிங்ல வேலை பார்க்குற லட்சணமா? இல்ல சார், நேத்து சித்தால் வேலைக்கு ஆள் கம்மியா இருந்துச்சு, அதான் இந்த பொண்ணை வேலை செய்ய விட்டேன். சித்தால வேலைக்கு ஆள் கம்மியா இருந்தா ஆளை பொடி. அதுக்காக ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணை போய் கள்ளத்துக்கு ஓடுவியா? அது 8 கோடி ரூபா ப்ராஜெக்ட் அது. இந்த பில்டிங்ல இந்த கர்ப்பிணி பொண்ணு கள்ள தூக்கும் போது அவங்களுக்கு ஏதாவது ஆயிட்டாலோ இல்ல யாராவது நம்ம மேல கேஸ் கொடுத்துட்டாலோ இந்த ப்ராஜெக்டே நின்னு போயிடியா? அதுக்கு மேல யார் கோர்ட்டு கேஸ்னு அலையுது? உடனே இந்த கர்ப்பிணி பொண்ணை வேலையை விட்டு அனுப்பு.